ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் லா டுடே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்டிஏஎல்யூ லா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 3 years அண்ட் 5 years சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் 3 years கோர்ஸில் 6 செமஸ்டரும், அதாவது 6 செமஸ்டரும், 5 years கோர்ஸில் 10 செமஸ்டரும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்கும் செப்பரேட்டாக எக்ஸாம் நடக்கும். பட்டு ஃபஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் ரெண்டுமே சேர்த்து கம்பைனாக நடக்கும். அதாவது நான் செமஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து போத் 3 yearsக்கும் சரி 5 yearsக்கும் சரி இந்த ஃபஸ்ட் இயரை மட்டும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் ரெண்டும் கம்பைன் பண்ணி நான் செமஸ்டர் எக்ஸாம் பேட்டர்னில் வைப்பாங்க. ஸோ நம்ம செமஸ்டர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரே டைம் தான் நடக்கும் ஃபஸ்ட் இயருக்கு. அதில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு 5 papers, செகண்ட் செமஸ்டரில் ஒரு 5 papers, இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கம்பைண்டாக 10 papers எக்ஸாம் நடக்கும் அட் டைமில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டும் 5 years அண்ட் 3 years ரெண்டுக்கும் சேம் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் இருந்துட்டு நார்மலாக யூஸ்வல் செமஸ்டர் பேட்டர்ன் நடக்கும். அதாவது 3rd செமஸ்டர், 4th செமஸ்டர், 5th 6th அந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக எக்ஸாம் வைஸ் எக்ஸாம் பேட்டர்னில் நடக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 papers தியரி பேப்பர்ஸ் இருக்கும், ஒரு கிளினிக்கல் கோர்ஸ் இருக்கும். அதாவது கிளினிக்கல் கோர்ஸ்னால் நம்ம ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி லா பேப்பர்ஸுக்கு வந்து கிளினிக்கல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கும் வந்துட்டு நம்ம சேம் ப்ராக்டிக்கல் நோட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது மூட் கோர்ட் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் போகிறது, கோர்ட் ப்ராக்டிஸ், இதெல்லாம் வந்துட்டு கிளினிக்கல் கோர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 4 கிளினிக்கல் கோர்ஸ் வரும். அதாவது ஃபார் போத் 5 yearsக்கும் சரி 3 yearsக்கும் சரி 2 செமஸ்டருக்கு ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளினிக்கல் கோர்ஸ் வரும். ஸோ 4 கிளினிக்கல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு அது இன்டர்னல் மார்க்ஸ் மட்டும்தான், எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் கிடையாது. காலேஜ்லேயும் இன்டர்னல் பார்த்து போடுறது தான் நமக்கு அது. அன்லைக் அதர் யூனிவர்சிட்டி, அதாவது மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி இது இல்லாமல் இங்கே வந்து டிஎன்டிஏல பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபிக்ஸ்டு பேப்பர்ஸ் மட்டும்தான். நம்ம எதுவும் எலக்டிவாக சூஸ் பண்ண முடியாது, இல்லை ரேண்டமாக வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேப்பரை விட்டுட்டு நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. எல்லாமே அந்த அட் அ டைமில் செமஸ்டரில் நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். சப்போஸ் ஏதாவது அரியர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் செமஸ்டரில் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இதில் வந்துட்டு இப்போ எழுதுகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா நியூ ரெகுலேஷன் எழுதுகிறாங்க. அதாவது 2017-18 பேட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ இருந்து வர எல்லாமே நியூ ரெகுலேஷன், நியூ கொஸ்டின் பேட்டர்ன். அப்போ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணதுலேருந்து அந்த எக்ஸாம் பேட்டர்னும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 70 marks எழுதுவோம் எக்ஸ்டர்னல் எக்ஸாம். இன்டர்னல் எக்ஸாம் 30 marks இருக்கும், எக்ஸ்டர்னல் எக்ஸாம் வந்து 70 marks இருக்கும். அதாவது வந்துட்டு இன்டர்னல் நம்ம காலேஜில் வைக்கிற இன்டர்னல் டெஸ்ட்டு, அசைன்மெண்ட், வைவா, அட்டண்டன்ஸ், ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் சேர்த்து 30 marks இருக்கும். எக்ஸ்டர்னல் எக்ஸாம் நம்ம தியரி எக்ஸாம் எழுதுறது 70 marks. இது ரெண்டே சேர்த்து வந்துட்டு 100 marks டோட்டலாக ஒரு பேப்பருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே பாஸ் பர்சன்டேஜ் வந்து 45% செப்பரேட்டாக எடுக்கணும். இன்டர்னலில் 45% எடுக்கணும், எக்ஸ்டர்னலில் 45%, அதாவது 32 marks. அந்த மாதிரி 70க்கு 32 marks, இன்டர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 14 marks. இந்த மாதிரி எடுத்தோம்னா செப்பரேட் பாஸ் ஆனால் மட்டும்தான் பாஸ், இல்லைனா வந்துட்டு ஃபெயில் தான். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற அட்டெம்ப்ட் பார்த்திங்கன்னா நியூ ரெகுலேஷனுக்கு ஒரு மாதிரியும் ஓல்டு ரெகுலேஷனுக்கு ஒரு மாதிரியும் அட்டெம்ப்ட் இருக்குது. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 6 attempt நினைக்கிறேன் ஒரு பேப்பருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு 6 years அந்த மாதிரி வரும். இப்போ 3 years கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு பேப்பர் 6 attemptம், 5 years படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி 5 to 10 attempts அந்த மாதிரி இருக்குது. அது கிளியராக தெரியல, பட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்து தான் வந்து இப்போ ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் இருக்குது. இந்த இயரில் இருந்து புதுசாக வந்துட்டு தமிழ் பேப்பர், சட்டத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் கொண்டு வராங்க, லாங்குவேஜ் பேப்பர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் இல்லை. இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுகிறவங்க இங்கிலீஷ்லேயும், தமிழில் எழுதுகிறவங்க ட்ரான்ஸ்லேஷன் தமிழ்லையும் எழுதுகிறாங்களே தவிர தமிழுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இல்லை. ஸோ இந்த டைம் தான் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் 2024 பேட்சுக்கு வரவங்க ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே ஓல்டு ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா 2017 அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும், அதாவது 2010லேருந்து 17 வரைக்கும் ஓல்டு ரெகுலேஷன். அந்த ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் மார்க்ஸே பார்த்திங்கன்னா 100 marks எழுதுவாங்க. ஸோ இன்னமும் வந்துட்டு அதில் வந்துட்டு பாஸ் பண்ணாமல் அரியர் வச்சுருக்கவங்களுக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் போயிட்டு தான் இருக்குது. அதே சேம் ஓல்டு பேட்டர்ன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேறு இப்போ இருக்க கரண்ட்டில் இருக்க சிலபஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அது வேறு. ஸோ நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது எல்லாமே கரண்ட்டில் இருக்க தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ வர நியூ அட்மிஷனாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட்டு 5-6 yearsல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும், நியூ ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ இதில் இருக்க சிலபஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்க கவர் பண்ணாலே போதுமானது. அதில் வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு சிலபஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம். ஸோ நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி படித்தாலே இது எல்லா சிலபஸ் ஓரளவுக்கு உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாம் கவர் ஆயிரும். அதில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் வந்து சிலபஸோட ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. என்ன படிக்கிறது, எது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஜஸ்ட்டு சிலபஸ் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன
சாப்டர்ஸ் யூனிட் வைஸ் இருக்குது. அது வந்து என்னென்ன யூனிட்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதை நம்ம கவர் பண்ணால் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ண முடியும், எவ்வளோ கவர் பண்ணால் நம்ம அட்டன் பண்ணி பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்க்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த சிலபஸ் வந்துட்டு நம்ம லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து அந்த கண்டென்ட்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு யூனிட்டுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு அதை பேஸ் பண்ணி அது உங்களால் என்ன டைம் எடுத்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி படிக்க முடியுமோ அப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்துட்டு செமஸ்டர் எக்ஸாம் கூட நீங்கள் கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.